அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு ஆவணி மாதத்துக்குரிய ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம். அதன்படி காலச்சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷபமனையில் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் இந்த ஆவணி மாதம் 9ஆம் தேதி வரை இருக்கிறது. அதன் பிறகு செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாய் மிதுனமனைக்கு பெயர்ச்சியாகிறார் அப்படின்னு சொல்லலாம். புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கடகமனையில் வக்ரமாக இருக்க வருகின்ற இந்த ஆவணி 19ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைந்து சிம்ம மனையில் தன்னுடைய அதிநட்பு வீட்டில் போய் அமர இருக்கிறது. சூரிய பகவான் இந்த ஆவணி மாதம் முழுவதும் சிம்மமனையில் வீற்றிருக்க, சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம், அதாவது 9ஆம் தேதி, ஆவணி மாதம் 9ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி சுக்கிரன் கன்னிமனையில் நீசமாக வந்து அமர இருக்கிறது. சனி பகவான் வக்ர நிலையில் கும்பத்தில் அமர்ந்திருக்க, ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீனமனையிலும், கேது பகவான் கன்னிமனையில் இந்த மாதம் கிரகங்கள் இருக்கின்றது. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார். அப்போ ராசிநாதன் 6ல் மறைவது நல்லதா அப்படின்னா நிச்சயமாக நல்லதில்லை. ஆனாலும் ஒரு சுபருடைய வீட்டில், சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பதும் அது செவ்வாயோடு சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் இருப்பது உங்களுக்கு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான். என்ன கடன், நோய் எதிர்ப்பு, பகை அந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த மாதம் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பெயர்ச்சி இந்த ஆவணி மாதம் 10ஆம் தேதி 7ஆம் இடத்துல போய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்குது அல்லவா. அப்போது செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கும்போது என்ன, செவ்வாய் என்பது கோபக்காரகன், ஆக்ரோஷக்காரகன் அல்லவா. அப்போ கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது தலை தூக்கக்கூடிய தன்மை. உங்களை ஏதாவது ஒரு வகையில் கோபமுறுத்தி, அதாவது ஒரு ஆக்ரோஷத்தை கிளப்பக்கூடிய தன்மையை உருவாக்கிவிடும். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதான போக்குடன் செயல்படணும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். உங்களுக்கு லக்னத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை. சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல அமைப்பு தான். அப்போ தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. குடும்பத்தில் ஏதாவது தொந்தரவு பிரச்சனையோடு இருப்பவர்கள், அல்லது குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள், அல்லது ஒரு ஈகோ கிளாஸ்னால கொஞ்சம் சண்டை சச்சரையோடு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்கள் 2 பேரும் கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். அதை நீங்கள் கடைபிடித்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு, அதாவது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும், அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடத்திலிருந்து அந்த குரு 2ஆம் இடத்தை பார்க்குறார். சரி, வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னா, உங்கள் பேச்சின் மூலமாக சொல்லி கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, என குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாருலவா. அப்போ 2ஆம் இடம் என்பது என்ன, பேச்சின் மூலமாக பிழைக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தையும் மன மகிழ்ச்சியையும், அதன் மூலமாக அடுத்த நிலைக்கு, அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது, வக்ரமாக அமைந்திருக்கிறது. அப்போது என்ன, இதுவரைக்கு ஒரு 3ஆம் இடம் என்பது ஒரு முயற்சி பழிக்கில, அதாவது தடைப்பட்டு கொண்டே இருந்தது, சில காரிய தடைகள் இருந்தது, மனம் ஒன்று நினைக்கிறது ஆனால் செயல்படுவது வேறொன்றாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய, என சனி பகவானும் வக்ரம் அடைந்து விட்டார். அப்போ 3ஆம் இடத்துல உங்களுடைய கீர்த்தியை கொடுக்கக்கூடிய, புகழை கொடுக்கக்கூடிய சில தடைகள் இருந்திருந்தாலும் இப்போ அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். அந்த சகோதர வகையிலும் மேன்மைகள் கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ சகோதர சகோதரிகளாக சில
கருத்து வேறுபாடுகள் அல்லது ஏதாவது ஒரு பிரிவினை சார்ந்த விஷயங்கள் அல்லது உறவு சம்பந்தப்பட்ட, அதாவது உங்களுடைய உறவினர்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அந்த பகை விலகக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது நல்லதா அப்படின்னா, ராகு இருப்பது நல்லது இல்லைதான். ராகு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது ஒரு கெடுபலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. ஆனால் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிதாக உங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்க போவது இல்லை. என ராகு குருவாகத்தான் வேலை செய்வார். அப்போ ராகு குருங்கிறது உங்கள் லக்னாதிபதி அல்லவா? அப்போ லக்னாதிபதி ஒரு பெரிய கெடுதல்களை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. ஆனால் வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும். அது பிரம்மாண்டமான ஒரு வீடு, அதாவது பெருசாக வீடு கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதற்காக வங்கியில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, பணம் கடனை வாங்கி கட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும். என்ன, தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது சிறப்பு. 5க்குரியவன் 6ஆம் இடத்தில் இருக்கார். 5க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்தில் இருக்குது. அது இந்த மாத 10ஆம் தேதி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறும் பொழுது, காதலில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், அல்லது ரொம்ப நாளாக காதல் இருந்து கொண்டிருந்தவர்கள் இப்போ உங்கள் குடும்பத்தோட சம்மதத்தோட காதல், அதாவது திருமணம் செய்யக்கூடிய சந்தர்ப்ப வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கும். ஏன்னா புதன் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார். அப்போ மறைந்த புதன் நிறைந்த அறிவை தருவார். நல்ல கல்வி ஞானத்தை தரக்கூடிய அமைப்பு. என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது படிப்பதற்கான வாய்ப்புகளை தரும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மறைமுகமாக, அதாவது மறைமுக ஞானம், அதாவது அறிவு சார்ந்த விஷயத்தில், அதாவது ஒரு மறைந்திருக்கக்கூடிய விஷயங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள், அதாவது விஞ்ஞான சம்பந்தப்பட்ட துறையில் இருந்தாலும் கண்டுபிடிப்பு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை பெறக்கூடிய தன்மை. 7க்குரியவன் 9ஆம் இடத்துல இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறார், அதாவது 19ஆம் தேதி. அப்போ 7க்குரியவன் 9ஆம் இடத்துல சிம்ம மனையில் புதன் இருக்கும் பொழுது நல்ல ஒரு ஞானத்தையும், நல்ல, ஏன்னா சிம்மம் என்பது அதிநட்பு வீடு அல்லவா? அப்போ புதனுக்கு நல்லது. இதுவரைக்கும் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் அங்கே சந்திரனுடைய வீட்டில் கொஞ்சம் ஒரு மாதிரியான இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சில சமயங்களில் அறிவு மட்டுப்படக்கூடிய தன்மையும், அதாவது அளவுக்கு அதிகமான அறிவு இருந்தாலுமே எங்கேயாவது ஒரு கோட்டை விடக்கூடிய தன்மை உருவாக்கிறோம்லவா? ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் 19ஆம் தேதி வரை, ஆவணி மாதம் 19ஆம் தேதி வரை எந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் அதை சரியாக, ஒரு வீடு வாங்கினாலும் சரி அல்லது ஒரு நிலத்தை பதிவு செய்தாலும் டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்து தான் வாங்கணுங்கிறத ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். சூரியன் 9ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆட்சி பலம், வருடத்துக்கு ஒரு முறை. அது உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்திலேயே நல்ல வலுவாக இருக்கிறதுனால தகப்பன் மூலமாக நல்லவைகள், அரசாங்கத்தின் மூலமாக நல்லவைகள், வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை, ஒளி பொருந்திய தன்மை. இதுவரைக்கும் நீங்கள் யாரு என்று வெளியில் தெரியலனா கூட இப்போ இவர்தான், இன்னார் இவர் அப்படிங்கிறது வெளிச்சம் போட்டு காமிக்கக்கூடிய தன்மை. அப்போ புகழை கொடுக்கக்கூடிய தன்மை, அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை தரும். ஏன்னா இந்த ஆவணி மாதம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைந்து, புதன் ஆதித்ய யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மை. சூரியன் என்பது 9ஆம் அதிபதி, புதனுங்கிறது 10ஆம் அதிபதி. அந்த 2 இணையும் போது 9, 10ஆம் அதிபதிகள் இணைந்து 9ஆம் இடத்தில் இருக்கும் போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுகிறது. ஸோ அந்த யோகத்தின் வாயிலாக தொழில் சார்ந்த விஷயத்தில் நல் பலன்களையும், தொழில் மூலமாக வருமானம் கிடைத்து அதுக்கு லாபத்தை அடைத்து அந்த லாபத்தின் மூலமாக தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மைகளும் இந்த தனுசு ராசினருக்கு நிச்சயமாக அமையப்படும். அப்போ என்ன, சமூகத்தில் சமூக உதவிகள் செய்வீங்க, ஒரு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அதன் மூலமாக புகழையும், அதாவது ஒரு கௌரவம் நிலைநாட்டக்கூடிய தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு. அதுவும் தன்னுடைய புத்தியை அறிவு வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள், அதாவது பணத்தை மூலதனமாக போடாமல் தன்னுடைய அறிவு, தன்னுடைய புத்திசாலித்தனம் இதை வைத்து செய்யக்கூடிய அனைத்து தொழில்கள் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்த்து 12ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார். அப்போ என்ன ஆகும், வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ஐடி செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டு தொடர்பு, எம்என்சி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அயல் ஊர், அதாவது அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இந்த மாதிரியாக செல்லக்கூடிய, கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் பிரமாதமாக இருக்கிறது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கும் சொல்லலாம். அதே சமயத்தில் அந்நியர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தும். அந்நிய தொடர்பு என்ன, அதர் காஸ்ட்,
வேற மொழி பேசுபவர்கள், அந்நிய மதத்தினர்கள், வெளிநாட்டில் இருப்பவர்களுடன் நண்பர்களாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு இந்த தனுசு ராசினருக்கு இந்த மாதம் நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய, சூரியன் தன்னம்பிக்கை அல்லவா, தன்னம்பிக்கை பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. சரி, இந்த மாதம் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ஆவணி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 27/8/2024 அன்று சனி ஜெயந்தி வருகிறது. அதாவது சனி பகவானுடைய பிறந்த நாள் என்றைக்குன்னா செவ்வாய்க்கிழமை. ஸோ அன்றைய தினம் இந்த தனுசு ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் சனி திசை, சனி புத்தி உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அல்லது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறதோ, தொழில் ரீதியாக பிரச்சனை, அதாவது உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவர்களில் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று சனி பகவான் வழிபடுவது, ஆஞ்சநேயரை வழிபடுவது ஒரு உத்தமத்தை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இந்த ஆவணி மாதம் 20ஆம் தேதி 5/9/2024 அன்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. அதாவது வியாழக்கிழமை அன்று. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, அல்லது சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கிறதோ, ஒரு நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், நிலம் வாங்க முடியல, வீடு கட்டுவதற்கு சில தடங்கள் வருகிறது அப்படின்னு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த செவ்வாய் பகவான், அதாவது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது வியாழக்கிழமை என்று உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மையை உருவாக்கும். அதே போல இந்த ஆவணி மாதம் 30ஆம் தேதி 15/9/2024 அன்று குரு ஜெயந்தி வருகிறது, ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் குரு திசை நடக்கிறதோ, அல்லது குரு புத்தி நடக்கிறதோ, அல்லது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு மாதிரியான தன்மை, குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியாத தன்மை, அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், தனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள், ஸோ இவர்கள் எல்லாமே அந்த குரு பகவானை சென்று வழிபடுவது அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மேன்மையை உருவாக்கி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆவணி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்பு வேறுபடும், தசா புத்தியும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கிறது, எத்தனை டிகிரியில் இருக்கார், இப்போ நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சுமம் இவைகளை பார்த்து கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த தொழிலை நம்ம செய்யலாம், திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லவைகள் நடக்கும், எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நாம் வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.